அழகாக இருக்குது. ஹலோ. ஸோ ரொம்ப நாள் கழித்து காலங்காத்தால எழுந்திருக்கேன். மம்மி வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போய் அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணாங்க. ஸோ அதனால் காலைல 5 மணிக்கெலாம் எழுந்து எனக்கு பழக்கமே கிடையாது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எழுந்தேன். பட் பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். ஸோ காலைல எழுந்து என் தங்கச்சியை வந்துட்டு காலேஜுக்கு கிளப்பணும். ஸோ எழுந்தோடனே வந்துட்டு நான்லாம் சன்ரைஸ் பார்த்ததே இல்லை ரொம்ப நாளைக்கு. ஸோ அதனால் எழுந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முட்டை மட்டும் வேக போட்டுட்டேன். அவள் பால் குடிச்சிட்டு அந்த எக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாள். மற்ற எதுவுமே இல்லை. அண்ட் ரீசெண்டாக வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவா. ரொம்ப ஹீட் ஆகுது. ட்ராவலுமே அவளுக்கு 3 ஹவர்ஸ் கிட்ட. ஸோ அதனால் காலையில் பால் காய வச்சுட்டேன். காலையில் எடுத்துகிட்டு அண்ட் முட்டையுமே வேக வச்சு எடுத்தாச்சு. 2 முட்டை அவளுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் சப்ஜா சீட்ஸுமே நேற்று நைட்டு வந்து ஊற வச்சுட்டு இப்போ வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ பால் காய்ச்சிட்டு வெறும் மில்க் மட்டும் கொடுத்துட்டாலே அவள் சாப்பிட்ருவா. அதில் செம்ம தூக்கம் வந்துச்சு. பட் நல்லாவும் இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ பால் பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கணும், இல்லை எனக்கு பொங்கிடும். சரி, ஓரளவுக்கு லைட் வரும்போது வந்து வெளியில் போய் பார்த்தா வந்து சன் பார்க்கலான்னு பார்த்தா நான் மிஸ் பண்ணிட்டேன் சன்ரைஸை. அண்ட் அவளுக்கு வந்து வெறும் ப்ளீன் முட்டை கொடுக்குறதுக்குள்ள மசாலா முட்டை. பட் எங்கள் வீட்டில் ரொம்ப மிளகாத்தூள் போடுவாங்க. எனக்கு என்னென்னா மார்னிங் சாப்பிடும்போது அவ்வளோ மிளகாத்தூள் போட இஷ்டம் இல்லை. ஸோ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஜஸ்ட்டு பரட்டி கொடுத்துட்டேன். காலையில் எல்லாருமே தூங்குறாங்க. எனக்கு அதை பார்த்து செம்ம தூக்கம் வந்துச்சு. பட் தூங்க முடியாது. அண்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்கைலாம் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்கை காலையில் அந்த சத்தம் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அமைதியாக இருக்கும்போது காலையில் வந்து பேர்ட்ஸ் போடுற சத்தம் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ரொம்பவே. அண்ட் நானுமே கொஞ்சம் பிளான்ஸ் வளர்க்கணுன்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கான ஒரு நல்ல ஒரு இடமோ எதுவுமே கிடைக்க மாட்டேது. சைடில் கொஞ்சம் வளர்ப்போம், அது மட்டும்தான். அண்ட் எனக்கு வந்து இஞ்சி போட்டு டீ குடிக்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இஞ்சி போட்டு டீ அவளுக்கு வந்து நல்லா ஆற்றி வச்சு தான் அவளே குடிச்சிடுவாள். அந்த மாதிரி தான். அண்ட் எனக்கு கொஞ்சம் நல்லா வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா சுண்டணும். அப்போ தான் எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு 6 குடிச்சிடுவா. அதுக்குள்ளே நான் அவளுக்கு தலை வாரிட்டேன், யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை ஹீட்டர் போட்டு அவளுக்கு தண்ணியெலாம் பிடிச்சி அவள் குளிச்சு முடிச்சிட்டா. ஸோ தண்ணி கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் வந்து எனக்குமே வச்சுருப்பேன். நான் இன்னொன்று ஒரு கிளாஸில் ஊற வச்சுருக்கேன். அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி, ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதில் ரீஃபில் பண்ணி குடிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம் பிஸ்னும் ரொம்ப நல்லது. சப்ஜா சீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து பேக்கில் வந்து எடுத்து வச்சிடணும், அவ்வளோதான். ஸோ மார்னிங் அவள் கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மார்னிங் வந்து நான் ரீசெண்டாக இந்த சங்குப்பூ டீ குடிச்சிட்ருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ஒன்றுமே இல்லை, ஹனி சங்குப்பூ கொதிக்க வச்சு குடிக்கலாம். எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அண்ட் ஏதாச்சும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு இது இருந்துச்சு, இது பேர் என்ன, கார்ன் இருந்துச்சு, அது சாப்பிட்டேன். அண்ட் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையில வந்துட்டு சாம்பிராணி போடுறது நல்லது. ஸோ ரீசெண்டாக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈஸி. கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதை வந்துட்டு அடுப்பில் ஆன் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அது கொஞ்சம் நல்லா எரியும் போது நார்மலாக அது எரியும் போதே எடுத்து நமக்கு அந்த சுற்றி போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்ல, பாத்திரம் இருக்கும்ல ஹேண்டில் வச்சு, அதில் வந்து வச்சுட்டாலே போதும். இவ்வளோ எரியணும்னு கூட அவசியம் இல்லை, அது தானாகவே எரியும். அண்ட் தென் வந்துட்டு அதில் வந்து சாம்பிராணி போடலாம். என்கிட்ட சாம்பிராணி வந்துட்டு கடை சாம்பிராணி இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து அதுக்கு நிறைய அரைப்பாங்க, நிறைய பொடி போட்டு நிறைய மூலிகை போட்டு அரைப்பாங்க.
வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதுவே எரிஞ்சு அதுவே அடங்கிரும். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் சாம்பிராணி போட்டிங்கன்னா நல்லா புகை வரும். இதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்க மூலை முடுக்கு எல்லா இடத்துக்கும் காட்டலாம். அண்ட் கிராம்புலாம் போடுவாங்க நிறைய பேர். பட் நான் அதெல்லாம் போட மாட்டேன். எனக்கு இந்த ஸ்மெல்லே ரொம்ப பிடிக்கும். நான் ஹேருக்கு எப்பயுமே சாம்பிராணி வந்து எப்பயாச்சும் மந்த்லி ஒன்ஸ் போடுவேன். பட் வீட்டுக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக போட ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா போகும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஸ்மெல் பிடிக்கும். அதனால தான் ஒரே ரீசன் நான் போடுறது. புகை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன்ல, அது கொஞ்சம் எனக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எங்கேயாச்சும் உட்காந்து டீ ஆர் காஃபிலாம் குடிக்க ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூழ் தான். கூழ், ஊறுகாய் அண்டு இது ஊறுகாய், அதுக்கப்புறம் வத்தல் இருக்கும்ல, நல்லா அந்த மிளகா வத்தல் அதெல்லாம், சுண்டக்காய் வத்தல் அதெல்லாம். அண்ட் வந்து எங்கள் நானம்மாக்கு வந்து தோசை வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் தோசை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா தோசை வந்து வெங்காயம்லாம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் மம்மி வந்தாச்சு. ஸோ மம்மி வந்ததுனால கொஞ்சம் ரேஷன் கடைக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க தனியாக போக முடியாது, வண்டியும் இல்லை. ஸோ அதனால் நான் தான் கூட எடுக்கிறதுக்கு போனேன். மாடு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் இது பண்ணிவிட்டு எனக்கு ரேஷன் கடையில் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா அங்கே அந்த ஆள் இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க வரத்துக்கு டைம் ஆச்சு. அண்ட் அவங்களுக்கு போடவும் தெரியல. இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு காலையில் வந்து ஒரு காஃபி ஆர் டீ குடித்தா தான் எனக்கு அந்த டேவே போகுது. அண்ட் வந்துட்டு அந்த காஃபி டீலாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு. அண்ட் என்கிட்ட கப் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. அதெல்லாம் எனக்கு ஊற்றிட்டு குடிச்சிட்டு ஒரு ஆஃப் கப்பாக இருந்தாலுமே எனக்கு அப்படி குடித்தா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நடுவில் வந்து மிஷின் போட்டுட்டு தான் வெளியில் போனதே. ஸோ வந்தோடனே காய போட்டாச்சு. அண்ட் சாம்பார் இருந்துச்சு, அதுவுமே தொலைக்கியாச்சு. லஞ்ச் வந்து இதுதான் சாம்பார். இது வந்து கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை அது போட்டு பொடி அரைப்பாங்க. உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் தயிர், வாழைக்காய் இருந்துச்சு, அப்பளம் இருந்துச்சு. சாம்பார் லைட்டாக கொட்டிக்கிச்சு வேறு, அது வேறு ஒரு சீனாச்சு. ஓகேங்களா? கருவேப்பிலை பொடி எனக்குமே பிடிக்காது. பட் ஹெல்த்துக்கு நல்லது சொல்கிறேன். நிறைய பேர் முருங்கைக்கீரை பொடி கூட அரைச்சி சாப்பிடுவாங்க. நான் வேணால் எடுக்கிறேன். அண்ட் கொஞ்சம் காய் வந்துச்சு, வெங்காயம் தக்காளி வாங்கணும். கார்ன் கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கு கார்ன் ரீசெண்டாக பிடிச்சிருந்துச்சு. அதனால் அவங்க எக்ஸ்ட்ராவும் போட்டாங்க நான் கேட்டேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஈவினிங் என் தங்கச்சியோட போயிட்டு கொஞ்சம் சுண்டல் சாப்பிடுவாங்களா, பானிபூரி சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவ் ஆச்சு எனக்கு. சரி சொல்லிட்டு போயிட்டு பானிபூரி சாப்பிட்டு, என்றைக்காவது தான், லிட்ரலாக மந்த்லி ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். போயிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு வாக். எப்பயுமே வந்து நீங்கள் வாக் போகிறீங்க இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சுடு தண்ணி குடிங்க. நான் வாக் போயிட்டு வந்தோடனே ஒரு கிளாஸ் வந்து சீரக தண்ணி அந்த மாதிரி எதாவது குடிப்பேன். அண்ட் எனக்கு எங்கள் வீட்டு மாடியில் நிற்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடு மாடி செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏதாவது கால் ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் நல்லா இருட்ட போகிற டைமு. அண்ட் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லாவே போச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் போச்சு. சரின்னு மாடிக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா சீரக தண்ணி, சோம்பு தண்ணி ஏதாச்சும் ஒன்று குடிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து சீரகம் சுடு தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு அவ்வளோதான். டின்னர் வந்து வெறும் தோசை தான். ஸோ எது இருக்கோ அதை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மிளகா பொடி அந்த மாதிரி. நைட்டு செம்ம மழைங்க, வேறு லெவலில் மழை பெஞ்சிட்டு. எனக்கு மழை பெஞ்சாலே ரொம்ப பிடிக்கும். பட் கரண்ட்டு போகிறது மட்டும் தான் எனக்கு ஒரே கஷ்டமே. கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே போயிடுச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக என்னென்னு தெரில, ரொம்ப மழை வருது. கிளைமேட் சேஞ்ச்னால ரொம்ப கோல்டும் ஆகுது. இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் இன்றைக்கி எனக்கு ரொம்ப நல்ல டேவாக போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு அந்த பொடி ரெசிபி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு vlogல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எங்கே வெளியே போகணுன்னாலுமே சொல்லுங்கள். ஓகேங்களா? அண்ட் பாய், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாட்டா.